நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். கிராமத்துக்குள்ளேலாம் காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம்லாம் வந்து அவங்கள துன்புறுத்துறது, விவசாயம் பண்ணதை அழிக்கிறது, இந்த மாதிரியான பல நியூஸ்களை கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி விலங்குகள் அத்துமீறலை தடுக்கிறதுக்காண்டி எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அதாவது மின்வேலிங்கிறத பயன்படுத்துவாங்க. நம்ம வழக்கமா தெரியும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா கண்டிப்பா உயிர் இழந்துருவாங்கன்னு. ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மூலியமா எப்படி அதோட உயிரை எடுக்காம அதை வர்றதை மட்டும் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது அந்த மின் வேலியில பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு பல்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி செட் பண்றாங்கன்னா எனர்ஜைசர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மூலியமா தான். ஒரு லைனை வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க, இன்னொரு லைனை கிரவுண்ட்ல கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு லைன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும், ஒரு லைன் வந்து கிரவுண்ட்ல கனெக்ஷனோட இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு அனிமல் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸை தொடும்போது அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸோட கம்பி மேலே படுற மாதிரி இருக்கும். அதோட கால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி கம்ப்ளீட் ஆனால் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த எனர்ஜைசர் மூலியமா ஒரு பல்ஸ் அதோட உடம்புல ஒரு ஷாக்கை கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த விலங்கு பயந்து போய் அந்த இடத்த விட்டு போயிடும். அதே லைன் மேல ஒரு குருவி உக்காந்தா அதுக்கு சாக்கடிக்காது. ஏன்னா அதோட உடம்பு வந்து கிரவுண்ட டச் ஆகல. எந்த ஒரு உயிரினம் அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மேல பட்டாலும் அதோட உடம்பு வந்து கிரவுண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி அது ஒரு ஷாக்கை ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.